திருச்சிற்றம்பலம். இந்த பதிவில் சென்னிமலை முருகன் கோயில் பற்றி பார்க்கலாம். இந்த கோயில் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில். பல அதிசயங்களும் தனிச்சிறப்பும் இந்த கோயிலுக்கு இருக்குது. தண்டாயுதத்தை வலக்கரத்தில் ஏந்தி இடது திருக்கரத்தில் இடுப்பில் வச்சபடி ஞான தண்டாயுத பாணியாக இங்கே முருகர் காட்சி அளிக்கிறார். ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் யுத்தம் நடந்தபோது ஆதிசேஷனுடைய சிரம் விழுந்த இடம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. சிரகிரி அப்படின்னா சிரம்னா சென்னி, கிரினா மலை. அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. பாலதேவராய சுவாமிகள் எழுதிய கந்தசஷ்டி கவசம் அரங்கேறிய தலமாக இந்த சென்னிமலை திகழ்கிறது. 18 சித்தர்களில் ஒருவரான பின்னாக்கு சித்தருக்கும் இங்கே கோயில் உள்ளது. சென்னிமலை முருகனை படிகளில் ஏறி சென்றும் தரிசிக்கலாம், இல்லைனா வாகனத்தில் சென்றும் தரிசிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது. முருகன் சன்னதிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் வழியாக மேலே சென்றால் அங்கு வள்ளி தெய்வானை இருவரும் அமிர்தவல்லி, சுந்தரவல்லி என்ற பெயர்களுடன் சென்னிமலை ஆண்டவரை திருமணம் செய்ய தவமிருந்து முருகப்பெருமானை அடைந்து அங்கேயே தனிப்பெருங்கோயில் கொண்டு பக்தர்களை அருள்பாலித்து கொண்டிருக்கிறார்கள். அம்மன் சன்னதியிலேருந்து பின்புறம் சென்றால் மலையின் உச்சியில் பின்னாக்கு சித்தர், அதாவது புன்னாக்கு சித்தர் அப்படின்னு பெயர் மருவி இருக்குது. அவரோட கோயில் வேல்கள் நிறைந்த வேல்கோட்டமாக அமைந்துள்ளது. இதன் அருகே சரவண மாமுனிவரின் சமாதி கோயிலும் உள்ளது. இந்த கோயில் அருகே மிக பழமை வாய்ந்த ஒரு குகை இருக்குது. முருகப்பெருமானால் அருணகிரிநாதருக்கு படிக்காசு பெற்ற தலமாக இது விளங்குகிறது. சென்னிமலை முருகன் கோயில் காலையில் ஒரு 5:45 திறந்து நைட் 8:30 வரைக்கும் கண்டினியூஸாக ஓப்பனில் தான் இருக்கும். மதியத்தில் நட சாத்தப்படுறதில்ல. அதனால் நம்ம எப்போனாலும் போய் முருகரை தரிசனம் பண்ணி அவருடைய அருள் பெறலாம். திருச்சிற்றம்பலம். சென்னிமலை முருகனுக்கு அரஹரோஹரா. சென்னிமலை முருகனுடைய திருப்புகழ் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். திருச்சிற்றம்பலம்.